ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். ஸோ ஃபுல் டே வந்து ஜாலியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் டேவும் நல்லா வேலை இருந்துகிட்டே இருக்கும். வீக்கெண்டுனாவே ஜாலி தான், ப்ளஸ் வேலையும் இருக்கும். ஸோ நேற்று நைட்டே வந்துட்டு ஹஸ்பண்ட் கிங்ஃபிஷ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. போன தடவை வந்து முழுசாக வாங்கிட்டு வந்தாங்க. கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. நல்ல வேலை நான் சொல்லவே இல்லை. இந்த தடவை அவரே வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வேலை ரொம்ப மிச்சம். ஸோ அவர் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. காலையிலே மீன் குழம்பு வச்சுணுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வந்து வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, வாசனைக்காக தான் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன். ஒரு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வந்து தக்காளி, ஒரு 5 பெரிய மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அது வந்து நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் பாலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் 2 தட்டு தட்டினேன். 3வது தட்டு கூட நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தான் தட்டினாரு. கரெக்டாக உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த அரை மூடி தேங்காவை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி அதை கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கிண்ணம் பால் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதை நல்லா கொதித்து லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இந்த பாலை சேர்த்துலாம். இந்த பாலோடு சேர்த்து குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீன் வெந்தால் போதும். அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகிடும். சரி, காலையிலேயே வந்து மீனையும் வறுத்துடலாம். ஏன்னா என் பையனும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அதனால் சொல்லிட்டு காலையிலேயே மீனும் கொஞ்சம் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கும் மீன் குழம்பு தான். சாதம் வடிக்கணும். சரி, துணி கொஞ்சம் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. சரி, அதையும் சைடில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. நான் யோசிப்பேன், எங்கள் அக்கா ஒரு மீன் குழம்பு வச்சானா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வைப்பா. அது வந்து ரொம்ப ஒன்று பார்த்து பார்த்து செய்யறதுனால ஒரு ஸ்டெப்ஸை வந்து நல்லா அது வதங்கணும், கொதிக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் வைக்கிற ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணதால கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ மீன் குழம்பு இன்றைக்கி விட நாளைக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்.